ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு லென்த் வீடியோ பார்ப்போம். அட்சய திதிக்காக நான் பேசுகிறேன். எல்லாருமே அட்சய திதி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி யாருக்கு நகை வாங்க முடியலையோ, நம்மளால் முடியல அப்படின்ற ஒரு கவலை வேண்டாம். எல்லாருமே கல் உப்பு வாங்கிக்கோங்க. இந்த மாலை எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக நல்ல நேரம் தோணுதோ அந்த நேரத்துக்கு போயிட்டு கல் உப்பும் அப்புறம் கிழங்கு மஞ்சளும் வாங்கிக்கோங்க. அதோடு போக சில்லற பைசா இருந்ததுன்னா ஒரு 20 ரூபா, ₹1 நாணயம் வச்சு 21 ரூபாவாக வைங்க. அந்த நாணயத்தை வச்சுட்டு நீங்கள் தீபார்த்தனை எப்பவும் போல் பண்ணி அதை மறுபடியும் எடுத்து ஒரு நல்ல ஒரு மரப்பெட்டி பாக்ஸில் பச்சை கற்பூரம் போட்டு வைங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்குவீங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் செஞ்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்மளுக்கு இல்லையேன்ற ஒரு கவலை இருக்கக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படின்ற பட்சம் நம்ம சேர்த்துக்கணும். அதாவது வாங்க முடியலையே, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நகையே வாங்க முடியாது. நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர பெண்களுக்கு நகை வாங்க முடியாதுங்க. கண்டிப்பாக இருக்கிற நகையை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இருக்கிற நகையை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. பெண் பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாம் இந்த நகையை இருக்கிற நகையை அடகு கடையிலையோ இல்லை பெரிய பேங்க்லேயோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மேட்டுக்கோங்க. சேமிங்க, பணத்தை சேமிங்க. முதல்ல பணத்தை சேமிச்சுட்டு அந்த நகையை மீட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. எப்படி பிழைக்கணுன்றதெல்லாம் நான் என்னுடைய லென்த் வீடியோலேயோ சரி, ஷார்ட்லேயும் சரி நான் சொல்லியிருப்பேன். அதை முழுக்க பாருங்கள். நீங்கள் எல்லாம் பார்த்து அதை பயனடையணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் கண்டிப்பாக பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படின்ற ஒரு கதையெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக முழுக்க என்னுடைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. யாராலையும் முன்னேற்றம் அடைய முடியாது என்ற ஒரு கவலை யாருக்குமே இருக்கக்கூடாது. எல்லா பெண்களுமே கண்டிப்பாக முன்னேற்றத்தை அடையலாங்க. நம்மளால் முடியாது ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக நம்மளாம் கண்டிப்பாக ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கோங்க. யாரும் கேள்விக்குறியாக மாறாதீங்க. வேலை செய்கிற பெண்களோ இல்லை வீட்டில் சும்மா இருக்க மட்டும் செய்யாதீங்க. ஏதாவது ஒரு சிறு தொழிலை கற்றுக்கோங்க. அந்த சிறு தொழிலில் 10 ரூபா வருமானம் வர்றதை ஒரு 10 ரூபான்றது 20 ரூபாவாக ஈட்டுங்க. அதை சேர்த்து நீங்கள் இப்போ நகை காலத்துக்கு நகை வாங்க முடியாது. ஒரு சீட்டோ இல்லை ஏதோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஏதோ டபுள் மடங்கில் நம்மளுக்கு பணம் ஈட்டுற மாதிரி ஏதோ ஒரு வரவை நீங்கள் கண்டிப்பாக தேடிக்கோங்க. எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. நான் இந்த அட்சய திதி அன்னைக்கு நான் எல்லாரையும் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். இந்த 26வது வருஷத்தில் எல்லா பெண்களுமே ஒரு முக்கியத்துவத்தோடு முன்னிலைக்கு வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு இந்த பதிவை சொல்கிறேன். யாரும் வீட்டில் மட்டும் முடங்கி இருக்காதீங்க. வேலைக்கு போங்க. ஏதாவது வீட்டு வேலை கூட செய்யுங்க. நம்மளை படிக்க தெரியலையே அப்படின்ற நோக்கத்தோடு வீட்டிலலாம் இருந்துடாதீங்க. வீட்டு வேலைக்கு கூட போயிட்டு 10 ரூபா சேமிக்க கற்றுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கைப்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறலாம். பெண் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க. அவங்களுக்கு திறமையை வளர்த்து கொடுங்க. ஆண் பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுங்க. கண்டிப்பாக படிக்க வைங்க. சொல்லி அதாவது இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றது உங்கள் கஷ்டத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு பகிர்ந்து சொல்லுங்கள். அதை சொல்லி வளர்த்துக்கோங்க. எல்லோரும் 26வது வருஷத்தில் நல்லபடியாக வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் கடவுளாண்ட வேண்டி கேட்கிறேன். பாய். இத்துடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.